ஹாய் ஹலோ குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு த ஷோ காலிவுட் டாக்கீஸ். ஸோ வாரம் நிறைய மூவி ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இந்த வாரம் அப்படி எந்த இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. ஸோ வாங்க வித் நோ ஃபர்தர் டிலே நிகழ்ச்சிக்கு போகலாம். என்ன கணேசு, வண்டிலாம் எப்படி ஓடுது? பெட்ரோல்ல தான் ஓடுது. ஏன் வீல்ல ஓடலையா? அவன் கேம் ஆரம்பிச்சிட்டான். நான் முடிச்சு வைக்கிறேன். நானு இதை மடிச்சு வை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வரவங்க பொதுவாக என் மனசு தங்கம். ஸோ இந்த படத்தில் நிறைய சூப்பர்பான காஸ்ட் அண்ட் க்ரூ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் த ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து நம்மளோட நிவேதா பேதுராஜ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்திபன் சார், சூரி, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த படத்தில் த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நீ தான் வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்க. ஏன்டா எங்களை போட்டு டார்ச்சர் பண்ற? வேலைக்கு போனா வேர்க்கும்னு வெளியில பேசிக்கிறாங்க சார். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தோட ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்னீஷியன் லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மியூசிக் இந்த படத்தில் டி இமான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் நம்மளோட பாலசுப்ரமணியன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் பொன்ராம். அண்ட் த கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தளபதி பிரபு பண்ணியிருக்காங்க. ஹலோ. எஸ். ஓ நீயா? சிங்கக்குட்டி நீதானே? உன்னதெல்லாம் கொஞ்சம் வரேனே. சொல்ல சொல்ல கேட்காம வந்து குப்பை கொட்ட போறேனே. கணேஷ் தான் தலைவர்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? இந்த பக்கம் யாருக்காவது ஆட்சேபனை இருக்காப்பா? ஆட்சேபனை இருக்குப்பா. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? இப்போ நம்ம பார்க்க போகிறது த ஹீரோ ஆஃப் த மூவி உதயநிதி ஸ்டாலின். அவர் தான் ஃபர்ஸ்ட் அவரோட இனிஷியல் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சரியா டான்ஸ் வரல, சரியா ஃபைட் வரல அப்படின்னு எவ்வளோ அவர் வந்து சில விஷயங்கள் வரலன்னு ஓப்பனாக சொன்னாலும் அடுத்தடுத்த ஃபிலிமில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட வந்து இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்டராக ஆயிட்டாரு. ஸோ ஒவ்வொரு படமும் வேற ஜானர்ஸில் அவர் செலக்ட் பண்ணுற காலகட்டத்தில் இந்த படமும் ஒரு வேற என்டையர் ஜானரில் இருக்கு. த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் வில்லேஜ் சப்ஜெக்டை வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து ஒரு நல்ல ஒரு கிராமத்து இளைஞனா வலம் வந்திருக்காரு. ஸோ எவ்வளோதான் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெளிநாட்டில் நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்தாலும் நம்ம ஊரில் நம்ம வேலை செய்கிற திருப்தி கிடைக்காது அப்படின்றத வந்து இந்த ஃபிலிமில் நிறையவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல அவங்க சொல்கிற அந்த சென்டிமெண்டல் திங்ஸ்லாம் நமக்கே வந்து ஆமாம் நம்ம ஊரில் தான் நம்ம வேலை செய்யணும், நம்ம ஊரை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து தாட்ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
வழியா சமாதானப்படுத்தியாச்சு. இப்போ ஏங்க நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லையே, நான் ஃபீல் நல்லவனுக்கு பண்ணலையே. ஒரு வேலை கிடைக்காம போயிடுச்சுங்கிற குற்ற உணர்ச்சியில நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க. உங்க கண்ணு நல்லா தெரியுது. இல்லங்க. ஏங்க யாரோ உங்க நினைக்கிறாங்க. வேற யாரு? நீங்க தான். நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா நைட் எல்லாம் தூங்காம காலைல 8:30 மணிக்கு அதிகமான கிரவுண்டுக்கு வந்து ஐ லவ் யூ சொல்லிடுவீங்க பாருங்க. ஐயோ இல்லங்க. நீங்க சொல்லுவீங்க. இல்ல நான் நீங்க வரேன். சொல்லுவீங்க. நீங்க Wait and சாப்பிடுங்க. see. இப்போ நம்ம பார்க்க போறது இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்துல நம்மளோட பார்த்திபன் சார் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஆக்டிங் எபிலிட்டியை பத்தி நம்ம அதிகமா பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் இவரோட ஆக்டிங்கை நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில இந்த படத்துலயும் அவரோட ஆக்டிங் எந்த விதத்துலயும் சலிக்காத மாதிரி சூப்பர்பான ஒரு ரோல் எடுத்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ரவுடிதான் படத்துல எப்படி ஒரு பயங்கர காமிக்கலான ஒரு நெகட்டிவ் ரோல் அவர் ப்ளே பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு சூப்பர் காமிக்கல் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே இவர் வந்து போர் அடிக்க வைக்க கூடாது அப்படின்றதுக்காக நிறைய வந்து அவரோட நக்கல் நையாண்டி வேர்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துல த்ரூ அவுட் கேரி ஓவர் ஆயிருக்கு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மக்கள் மத்தியில உருவாக்கி இருக்காரு. இவர் ஃப்ரேம்ல வரமாட்டாரா, இவர் அடுத்து என்ன டைமிங் காமெடி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த படத்தை ஃபுல்லாவே அவர் வந்து ஆக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. உட்காந்துருக்கானுங்க. என்னண்ணே உனக்கு மரியாதை தர மாட்டாங்க? எந்திரிச்சானா அது வெறும் மரியாதைடா. ஏந்திரிக்கலனா தான் நமக்கு அது சேலஞ்ச். நீங்க எது சொன்னாலும் புதுசா இருக்குண்ணே. இப்ப பாரு கணேஷ், நான் ஊத்து காட்டான் உங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். பேப்பர்ல பார்த்தேன் ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்களுக்கு தான் வலி அதிகம், அவங்கள தான் பாராட்டணும்னு எனக்கே நீ பாடம் சொல்லி கொடுத்துட்ட. உனக்கு ஏதாவது செய்யணும். ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க? புடுங்கிக்கிட்டு இருக்கோம். என்னது? ஆணி இந்தா. கடந்த 10 வருஷமா ஊத்துக்கார சிறப்பா அந்த விழாவை நடத்தி கொடுத்திருக்காரு. இந்த முறையும் அவரே விழாக்குழு தலைவரா இருந்து திருவிழா சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு இந்த 2 ஊர் தலைவரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். இந்த பக்கம் யாருக்காவது ஆட்சேபனை இருக்காப்பா? இந்த பக்கம் உங்களுக்கு யாருக்கா ஆட்சேபனை இருக்காப்பா? யாராமா? டேய் நீ எங்க உள்ள வந்த? ஆட்சேபனை இருக்குப்பா. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? விவரமா சொல்லு. எந்த விவரம்? ஏன்னா ஒரு வயசு குழந்தை முறைச்சு பார்த்தாலே கிள்ளி வச்சிருவீங்க. 40 வயசுல ஒருத்தர் சத்தம் போட்டு பேசுறான், அவன் வாயில கொல்லி வச்சிட மாட்டீங்க? இவ்வளோ நேரம் இந்த படத்தோட காஸ்ட், க்ரூ, இம்பார்ட்டன்ட் டெக்னீஷியன்ஸ் இவங்களை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட அட்வான்ஸா அடுத்த செக்மெண்ட்ல வந்து நம்ம இந்த படத்தோட 1-line ஸ்டோரி அண்ட் ஸ்டோரிக்கான கீ பாயிண்ட்ஸ் இது எல்லாத்த பத்தியும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். Welcome back to the show Kollywood Talkies. இப்போ நம்ம பார்க்க போறது த காமெடியன் ஆஃப் த மூவி. இது ஒரு ஃபுல் லென்த் காமெடி என்டர்டெய்னர் அப்படின்னும் போது வந்து காமெடியனுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த படத்தோட காமெடியன் நம்மளோட சூரி ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய படம் இவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட காமெடி ஸ்டைல் வந்து நிறைய படத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கு ஈக்குவலா இன்னும் கொஞ்சம் மேல இந்த படத்துல த்ரூ அவுட் நிறைய காமிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட உதயநிதி சாரோட த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு பயங்கர ராப்போட டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இவங்களோட காமெடி டைமிங், இவங்களோட காமெடி சென்ஸ் சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு த்ரூ அவுட் த மூவி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. என் லைஃப்ல நான் டிக்கெட் எடுத்தா இன்னொருத்த படம் பார்த்துட்டு போயிடுறேன். நான் டோக்கன் வாங்கினா இன்னொருத்த காப்பியை குடிச்சிட்டு போயிடுறேன். நான் இலைய போட்டா இன்னொருத்த சாப்பிட்டு போயிடுறேன். இவளைய நான் ஜட்டியை துவைச்ச காய போட்டா கூட அதை இன்னொருத்த எடுத்து போட்டு போயிடுறேம்மா. இப்படி இருந்த என் வாழ்க்கையில இன்னைக்கு காலையில திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். ரோட்லயா? இல்ல, ஹார்ட். என் ஹார்ட் இல்ல, ஒரு சில ஆக்சிடென்ட் ஒருத்தனோட வாழ்க்கையை புரட்டி போடும்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு என் வாழ்க்கைய புரட்டி போட்டுருச்சுமா. புரியல? சுத்தமா புரியல. மக்கு மக்கு. எங்க ஒரு குட் நியூஸ்ங்க, நான் உங்களை லவ் பண்றேன். திருக்குறள்ல எழுதுனது யாரு? ஏபிசிடிக்கு மொத்தம் எத்தனை எழுத்து? சரி, 5ல 3 வச்சுன்னு எவ்வளவு? சரி, அதுல உனக்கு கல்யாணம் ஆச்சா? உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சா? என்ன மன்னிச்சுக்கமா, என்ன மன்னிச்சுக்கமா. மாப்பிள
இவ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு மாப்பிள்ள. யாரா? சின்ன வயசுல நம்ம சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கும் போது பூச்சாண்டி வந்தா உன்னை தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்களே, அந்த பூச்சாண்டி இவன் தான் மாப்பிள்ள. என்ன பார்த்தா பூச்சாண்டி மாதிரி தெரியுது. தம்பி, நான் சின்ன வயசுல ரொம்ப கியூட்டா இருந்தேன். ஐயோ, நம்பு ப்ரோ, நீங்களும் நம்புங்க ப்ரோ. நம்பிட்டேன் ப்ரோ. சரிப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது த மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் டி இமான் அவங்கள பற்றி தான். இவங்களோட மியூசிக்கை பற்றி சொல்லவே வேணாம். பியூட்டிஃபுல்லான மெலடிஸ் ஆகட்டும், கேட்சியான ஃபாஸ்ட் பீட் ஃபோக் ஆகட்டும், இது எல்லாமே இவரோட ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து அடிக்கடி பாடிட்டே இருப்போம் அப்படின்ற அளவுக்கு வந்து அமைச்சு கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் இந்த படத்துலையும் சூப்பர்பான மெலடி, சூப்பர்பான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஆர்ஆர் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து அவரோட மியூசிக்கை ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. ஒரு சட்டில் மியூசிக் டைரக்டரா இவ்வளோ ஒரு வெரைட்டிஸ் வந்து அவர் எல்லா மூவிஸ்லயும் நமக்கு கொடுக்கறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் அப்படின்னே சொல்லலாம். அம்மணி நீ முன்னே வந்தாலே பொங்கடா நெஞ்சோ தன்னாலே அடங்காத ஆளே கொட சாஞ்ச கீழே தசூசி குத்தி போற கண்ணால சொன்ன பொய்யும் கூட உண்மையானதே ஒத்த சொல்ல கேட்டு நானும் வச்ச கூட்டு உன்னை ஒத்து பார்த்தா புத்தி மாறுதே காலந்தோறும் நீயும் நானும் மடியிலே காண வேணும் 100 கோடி விடியலே ஓயாத ஆசை உன் கூட இப்போ நம்ம பார்க்க போகிறது த சினிமோட்டோகிராஃபர் ஆஃப் த மூவி பாலசுப்ரமணியம் தான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு கிராமத்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பச்சை பசேல்னு நிறைய வயல், நிறைய வானம், இந்த மாதிரி எல்லாமே காமிச்சு இருக்கிற இடத்துல வந்து நிறைய கலர்ஃபுல்னஸ், நிறைய 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 திருவிழா சீக்வன்சஸ், இதெல்லாம் த்ரூ அவுட் த மூவி ரொம்ப அழகாக கேப்சரைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து இது கலர்ஃபுல்லாக இல்லை, இது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு நம்ம வந்து சலிக்காத அளவுக்கு வந்து எங்கே பாரு கலர்ஃபுல்னஸ் தான், எங்கே பாரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து த்ரூ அவுட் த மூவி ஒரு பர்ஃபெக்ட் வில்லேஜ் சப்ஜெக்ட் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாரையுமே பர்ஃபெக்டா ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க. சிங்கக்குட்டி நான் தாண்டி ஒன்ன செல்லம் கொஞ்சம் வரேண்டி சொல்ல சொல்ல கேட்காம வந்து அம்மி கொத்தி போறேண்டி அடங்கி நீ நடக்கணும் ஆட்டம் போடாம என்ன கலந்துதான் செவக்கணும் கூச்சம் காட்டாம முறமாம தொட வேணும் வாட்டாம சிங்கக்குட்டி நீதானே ஒன்ன செல்ல கொஞ்சம் வரேனே சொல்ல சொல்ல கேட்காம வந்து குப்பை கொட்ட போறேனே அடங்கி நீ நடக்கணும் ஆட்டம் போடாம உன்னை கலந்து நான் செவக்கணும் கூச்சம் காட்டாம இல போட்டும் பசியான நீ ஊட்டாம. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் ஆஃப் த மூவி தளபதி பிரபு எங்களை பற்றி தான். இவங்க வேற யாரும் இல்லை, நம்மளோட பொன்ராம் சாரோட சிஷ்யர். ஸோ இது அவரோட டெபியூ மூவி. ஒரு டெபியூ மூவியை இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லான ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்கும். கலர்ஃபுல்னஸ், என்டர்டெயின்மெண்ட், காமெடி, லவ், ரொமான்ஸ், ரொம்ப வந்து டிப்பிக்கலான சில தாட்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பை கொடுத்து நம்மளோட கோலிவுட்ல வந்து இன்னும் நிறைய நிறைய வொர்த்ஃபுல் மூவிஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா சட்டிலா ஒரு சூப்பர்பான மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட டைரக்டர். நான் ஊத்து காட்டா இந்த கூட்டத்துக்கு சிங்கதா தலைவனா இருக்கணும்.
சிறுநரி நீ தலைவனா இருக்க கூடாதுடா. என்னடா அந்த கேவலமா நிறுத்துங்கடா. வலிக்குதுடா. சின்னதா என்ன ஏதாவது சொன்னாலே தாங்க மாட்டேங்குது உங்களுக்கு. எவ்வளவு பாசண்டா என் மேல. என்ன நடிக்கிறியா? இத்தனை பேர் அடிச்சா நான் பயந்துடா. ஊத்து காட்டா உன்னை ஊடு போது விட்டோம்டா. உன் சாவு யாங்க எழுதாடா. இப்படி வலிக்கு வந்த மாதிரி பேசுறாங்கிறதுக்காக வலிக்கிற மாதிரி அடிச்சிடாதீங்கடா அவனை. வண்டியில ஏறாங்கிறதுக்காக பின்னாடி போய் அடிக்காதீங்க. கணேசா ஆளை செட் பண்ணி அடிக்க வைக்கிறியா? யோ அவன் எங்காலா? குறுக்கால பேசாத. வாயாலதாயா பேசுறேன். டேய் குடு. இப்படி பொறுப்பு இல்லாம பால் விளையாடுற பையன்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா பிற்காலத்துல நல்லபடியா திருந்தி வாழ்வாங்கிறதுக்காக தான். சும்மா இருக்கிறது ஈஸி இல்ல, நாங்க ஒன்னா தெரிஞ்சாலும் லேசி இல்ல. நாங்களும் இல்லைன்னா பேஸ்புக்கில் லைக்கும் தான் ஏறாதுங்க. அம்மாவை அப்பாவை தாண்டி வந்த அன்பான லவ் ஜோடி சேராதுங்க. வேலைக்கு போகாம வீட்டுக்கும் போகாம டீ கடை பெஞ்சாவே கிடப்பாமுங்க. உதவிக்கு வாங்கன்னு கேட்காத ஆளுக்கும் ஓட்டி போய் முன்ஜாமீன் கொடுப்போமுங்க. பாசமா நிக்கிறோம் கொட்டாதீங்க, இப்போ நம்ம பார்க்க போறது இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. ஸோ யூஸ்வலாகவே ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இமோஷன்ஸ், நிறைய சென்டிமெண்டல் திங்ஸை வந்து ரொம்ப கிளியராக பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குலதெய்வம். ஸோ வந்து உதயநிதி ஸ்டாலினோட ஊருக்கும் சரி, நம்மளோட பார்த்திபன் சார் ஊருக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு குலதெய்வம் அமையுது. ஸோ அந்த குலதெய்வத்தை வந்து அவங்கவுங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க. அதுக்கான நிறைய முயற்சியை வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் ஆகி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற நிறைய டிஃபிகல்ட்டிஸ், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அண்ட் நடுவில் வர லவ், ரொமான்ஸ், காமெடி, இது எல்லாமே த்ரூ அவுட் த ஃபிலிமில் வந்து நம்மளோட டைரக்டர் சார் சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலாக வந்து குலதெய்வம் எந்த ஊருக்கு போகுது அண்ட் எப்படின்னா இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்மளோட இந்த ஃபிலிமில் வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ பொதுவாக என் மனசு தங்கம் படம் வந்து ஒரு சூப்பரான கலர்ஃபுல் காமெடி என்டர்டெய்னராக இருக்குது. அருள்மிகு திரௌபதி அம்மன் கூத்தப்பாடி ஊர் மக்களுக்கு நல்ல அருள்வாக்கினை வாரி வழங்கிவிட்டு ஊர் எல்லை நோக்கி இதோ சென்று கொண்டிருக்கிறது. அம்மனை அழைத்துச் செல்ல ஊத்துக்கட்டான் தலைமையில் வந்திருக்கும் தாய் வீட்டுக்காரர்களான ஆலம்பாடிக்காரர்கள் அம்மனை அழைத்துச் சென்று அவர்கள் ஊரில் ஒரு நாள் விழாவை சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு நாளை மாலை 5 மணிக்கு இதே ஊர் எல்லையில் கொண்டு வந்து அம்மனை ஒப்படைத்து விட்டு செல்லுமாறு விழாக்குழு சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏய் சாமி தலை மாத்துறாங்க, எல்லாம் வெளியே போடு. ஏய் வெளியே போடுங்கடா. பிறந்த வீட்டுக்காரங்க பூந்த வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை பண்ணுங்க. ஏய் மரியாதை செய்யறோம்ல, நல்லா அடிங்கடா. நாம ரெண்டு பேரும் பேசுற விஷயம் மத்தவங்க காதல விழுந்துடக்கூடாது இல்ல, அதுக்குதான். கணேசு, என்னைக்கு நான் ஃபேக்டரி கட்டுறதை நீ கலைச்சு விட்டியோ அன்னைக்கு தான் உன் ஜாதகத்தை புரட்டி பார்த்தேன். இவ்வளோ நேரம் நம்ம சூப்பர்பான கலர்ஃபுல் காமெடி என்டர்டெய்னரை பற்றி நிறைய ரிவ்யூஸ் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் சூப்பர்பான ஒரு ஃபில்மை பற்றின ரிவ்யூ கொடுக்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன். நீங்களும் வந்துடுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீக்கெண்ட் இந்த மூவியோட பயங்கர என்டர்டெய்னாக செலிப்ரேட் பண்ணுங்கள். Until then, meet you next week. Bye-bye from Niveda.